ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் பரபரப்பில் டெல்லி. ஆமாங்க, சிஜேபி கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி. அந்த பார்ட்டியில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பார். பார்த்துருப்போம் நம்ம சோனம் வாங். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் மிகப்பெரிய உயர்கல்வியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி இப்போது போராட்டம் பண்ணார். நம்ம தர்மேந்திர சிங் பிரதாப் எதிராக நம்மளாம் ஹிந்தி படிக்கிறீங்கன்னா நிதி கொடுப்பேன்னு சொன்னால் தெரியுமா, மத்திய அமைச்சர் அவர். அது ஒரு மிகப்பெரிய இதாகி இப்போ போராட்டத்தை கைவிடனா என்ன கோரிக்கைன்றது உள்துறை அமைச்சா கேட்டதால் அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்குதான். அதாவது தர்மேந்திர சிங் பிரதாப் பதவி விலக கோரி அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாம். அப்படி விலகினால்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம்ட்டு வர சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதுதான் இப்போ டாப் நியூஸிக். ஸோ தர்மேந்திர சிங் பிரதாப் இடத்துல நம்ம நிர்மலா வர்ணிக்கணும். நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, நிதி அமைச்சர், அவங்க ஆக்க போகிற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு. இது ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னரை போய் ரிசர்வ் பேங்க் கவர்னரை போய் பாஜகவை சேர்த்து அவரை மத்திய நிதித்துறை அமைச்சராக போட்டு இந்தியாவோட பொருளாதாரத்தை அமெரிக்காவை விட வெகுவான ஒரு தூரத்தில் கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் என்ன வேணாலும் நிகழலாம்னு சொல்லிக்கிட்டு என்ன இந்திய அரசியல் அடுத்த ஆக போகிறது, டெல்லி அரசியல் என்ன போக போகிற நான் பொறுமையாக பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ் பாய்ப்பான்.